ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இதுக்கப்புறம் ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே வீட்டிலேருந்தே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆதார்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆதார் விவரங்களை வீட்டிலிருந்தே திருத்தும் வகையில் ஆதார் என்ற மொபைல் செயலி விரைவில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவை மையங்களுக்கு நேரடியாக செல்லாமல் பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை வீட்டிலேருந்தே வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு புதிய ஆப்பை வந்து பார்த்தா விரைவில் வந்து துவங்க போகிறாங்க. இதை குறித்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து பார்த்தா இதை பற்றி அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி அந்த ஆப் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆதார் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் பெயராக இருக்கட்டும், உடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்களே வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கான அப்டேட்டை வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் அல்லது டிசம்பரில் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம ஆதாரில் வந்து பார்த்தா எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ நான் ஆதார் ஆஃபீஸ் போய்ட்டு தான் பண்ணுற மாரி இருக்குது. பட் நம்மளே பண்ணுற மாரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கொண்டு வராங்க. அது எப்படி செயல்படுது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது உடாய் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு புதிய ஆப்பை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதில் வந்து பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை மாற்ற முடியும். இனிமேல் நீண்ட வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த செயலி வெளியாகும் அப்படின்ற மாரி வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஆதார் சேவை மையங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே புதுப்பித்துக் கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஃபேஸ் ஐடி தொழில்நுட்பங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பாக இருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து மற்றும் ஃபேஸ் ஐடியை வந்து கொண்டு வராங்க. அதன் மூலமாக உங்கள் ஃபேஸ் ஐடியை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதிய ஆதார் மொபைலில் பயனர்கள் தங்கள் பெயர், குடியிருப்பு முகவரி, பிறந்த தேதி போன்ற முக்கிய தனிப்பட்ட விவரங்கள் தங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே புதுப்பிக்க உதவும். இந்த டிஜிட்டல் தீர்வு பதிவு மையங்களுக்கு நேரில் செல்வதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக அடையாளம் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த செயலி நாடு முழுவதும் உள்ள பயனர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற டிஜிட்டல் ஆதார் சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் பிறப்பு சர்டிஃபிகேட், பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் போன்ற எல்லா ஆவணமே தானாக இணைக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுவாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கும். மேலும் மின்சார கட்டண விவரங்களை கொண்டும் உங்கள் முகவரியை சரிபார்க்கும் வசதியும் இதில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மீதி இருக்க எல்லா டேட்டா பேஸுமே இந்த ஆப்பில் நாங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதம் முதல் கைரேகை மற்றும் உங்களுடைய கருவிழி ஸ்கேனிங் போன்ற பயோமெட்ரிக் அங்கீகாரத்துக்கு மட்டுமே மையங்களுக்கு செல்ல வேண்டும் என உடாய் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ஆதார் ஆஃபீஸ் எதுக்கு போகலாம் அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணுறது, ஹைரிஸ் ஸ்கேனரை வந்து அப்டேட் பண்ணுறது, அதுக்கு மட்டும் போனால் போதுமானது. நேம் அப்டேட் பண்ணுறதோ, மொபைல் நம்பரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ எது நீங்கள் அப்டேட் பண்ணுறதாலும் நீங்களே பண்ணிக்கலாம். மீது எதுக்குமே நீங்கள் ஆதார் ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் மிகவும் விரைவானதாகவும் வசதியானதாகவும் மாற்றும் இந்த நடவடிக்கையை வந்து அப்டேட் செயல்முறை எளிதாக்குவது, விரிவான ஃபைல்களை தேவையை குறைப்பது, இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் என்ற ஒரு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஆதார் சேவைகளை இன்னும் எளிமையாக்கி அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்ற உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். விரைவில் இந்த ஒரு ஆப் வந்து சேலைக்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக அது வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி. இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.